ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 387. இதில் பிரம்மா பற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் விரஜ இந்திர நந்தன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சாட்சாத் முழுமுதற் கடவுள் ஆவார். அவரே சுயம் அவதாரி. மற்ற அவதாரங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இடமிருந்து அம்சரூபத்தை எடுத்த சில அம்ச அவதாரங்கள் ஆகும். துஷ்ட சம்ஹாரம் மேலும் சாதுக்களை காப்பாற்றுவதற்காக யுகந்தோறும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவிர்வாகம் செய்கின்றார். பகவான் கிருஷ்ணருடைய அவதாரங்கள் 6 வகையான பகுதிகளை கொண்டதாகும். லீலா அவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்தர அவதாரம், யுக அவதாரம், குண அவதாரம், மேலும் சக்தி ஆவேச அவதாரம் ஆகும். இவற்றினுள் புருஷ அவதாரங்கள் 3 ஆகும். அதாவது காரணதக சாய் விஷ்ணு, கர்ப்பதக சாய் விஷ்ணு, சீரதக சாய் விஷ்ணு. இப்பொழுது கர்ப்பதக சாய் விஷ்ணுவுக்கு அவரது நாவி கமலத்திலிருந்து சுயம்புவாக 4 முக பிரம்மா தோன்றுகின்றார். இந்த பிரம்மாவிற்கு உலக மக்களின் பிதாமகர் அல்லது சிருஷ்டிக்கு ஆதி புருஷர் என பெயர் வழங்கி வருகிறது. சேதவராக கல்பத்தில் இந்த பிரபஞ்சம் நீரின் உள்ளே இருந்தது. அப்பொழுது பிரம்மா கர்ப்பதக சாய் விஷ்ணுவின் நாவி கமலத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டார். யார் சிருஷ்டிக்கு ஆதி புருஷன்? நான் எங்கிருந்து வந்தேன்? அதற்கு காரணம் தேடி 1000 வருட காலம் தாமரை புஷ்பத்தின் இதழின் உள்ளே போவதுமாகவும் வருவதுமாகவும் இருந்த அவருக்கு திடீரென நீரின் மேல் தபா தபா என்ற சப்தம் கேட்டது. அப்பொழுது பிதாமகர் பிரம்மா நிச்சயித்தார். அப்பொழுதே அந்த மூல புருஷரை தெரிவதற்காக தவம் செய்வது அவசியம் விதி என தெரிந்து இதுபோன்று 1000 வருடங்கள் காலம் கழித்தார் தபஸ்யாக. பகவான் முழுமுதற் கடவுள் பிரம்மாவின் தவசில் சந்தோஷப்பட்டு தரிசனம் கொடுத்தார். மேலும் அவருக்கு உலக சிருஷ்டி காரியங்கள் செய்வதற்கு தேவையான கட்டளை இட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான பிரம்மா தன் சொந்த உடம்பின் உறுப்புகளில் இருந்து முனி, ரிஷி, தக்ஷன் பிரஜாபதிகள் சிருஷ்டி செய்தார். அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு ஏற்ப தியானம், தவம் மேலும் சம்சார காரியங்களுக்கு விதிகளை உண்டாக்கினார்கள். ஒரு சமயம் பிரம்மாவிற்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. பெண் மூலம் ஆண் மூலம் உலக சிருஷ்டி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பகவான் சங்கல்பத்தால் நிறைவேறியது. இப்படியாக கிரமமாக பிரம்மாவின் சிருஷ்டி காரியங்கள் உலகு எங்கும் பல்கி பெருகின. இப்படியாக இருக்கும் சமயம் பிரம்மா அகங்காரத்துடன் சிருஷ்டிக்கு மூலபுருஷன் நான் என்ற கர்வத்துடன் இருந்தார். பிரம்மாவின் அகங்காரத்தை அழிப்பதற்காக முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் தார்கா தாமத்தில் ஒரு பெரிய சபை நிர்மாணம் செய்தார். முதலாக இந்த சதுர்முக பிரம்மாவை அழைத்தார். மேலும் அவரையே இந்த பிரம்மலோகத்தின் தலைவர் என கிருஷ்ணர் கூறினார். அவருடைய இச்சையால் தாவரம், ஜங்கமம், இரவு, பறக்கும் பறவை, ஜலத்தில் வாழும் உயிர் இனங்கள், தண்ணீரிலும் தரையிலும் உயிர் வாழும் பிராணிகள் இவைகளை அவர் பிரம்மா சிருஷ்டி செய்தார். ஆகவே அவரை விட்டு மற்ற 2வது சிருஷ்டிகர்த்தா யாரும் கிடையாது. பிரம்மாவிற்கு இந்த சந்தேகம் போய்விடுவதற்காக அனந்தகோடி பிரம்மாண்டத்தின் தலைவர் நாயகன் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணச்சந்திரர் அனந்த கோடி பிரம்மாண்டத்திலிருந்து 6 முக பிரம்மா, 10 முக பிரம்மா, 20 முக பிரம்மா, மேலும் 100 முக பிரம்மா போன்றவர்களை ஆவாகனம் செய்தார். மற்ற பிரம்மாண்டத்திலிருந்து இந்த 14 உலகமும் பிரம்மாண்ட லோகமும் சிறியது. மேலும் இந்த பிரம்மாண்ட லோகத்தில் இருந்து சிருஷ்டிகத்தா 4 முக பிரம்மா ஆவார். 100 முக பிரம்மா, 1000 முக பிரம்மா
போன்றவர்கள் அங்கு வந்து பகவான் சரணத்தில் விழுந்து ஸ்துதி செய்தார்கள். யாருக்கும் தெரியவில்லை, நம்முடைய சதுர்முக பிரம்மா எல்லா பெரிய பிரம்மாவில் இருந்தும் இவர் மிக மிகச் சிறியவராக இருந்தார். ஆகவே அவர் மற்ற பிரம்மாக்களை தரிசனம் செய்துவிட்டு யோசனை செய்தார், இந்த எல்லா பிரம்மாக்களும் எங்கிருந்து வருகின்றார்கள்? நான் மட்டும் சிருஷ்டிகர்த்தா, என்னுடைய பிரம்மாண்டத்தை தவிர மற்ற ஒரு இந்த மாதிரியான பிரம்மாண்டம் இருக்கிறதா என்ன? மற்ற பிரம்மாக்களின் குசல வார்த்தைகளை கேட்டுவிட்டு எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்பினார் ஸ்ரீ கிருஷ்ணர். கடைசியாக சதுர்முக பிரம்மாவின் துக்க மனதை பார்த்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஏ பிரம்மா, உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? என்னிடம் எல்லாவற்றையும் விவரமாக விரிவாக கூறுங்கள் என்றார் அவர். இப்பொழுது பிரம்மா கூறினார், ஓ பிரபு, என்னுடைய அகங்காரம் இப்பொழுது முற்றிலும் ஓடிவிட்டது. நானே பெரிய அபிமானி. என்னை விட சிரேஷ்டமானவன் யார் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த சதுர்தஸ் 14 புவனம் தவிர மற்ற அனந்த கோடி பிரம்மாண்டம் இருக்கின்றது என்பது பற்றி எனக்கு இப்பொழுது புத்தி வந்துவிட்டது. நான் எல்லோரையும் விட மிகச் சிறியவன். என்னுடைய விசாரணையும் யோசனையும் மிகச் சிறியது. தயவு செய்து தாங்கள் இந்த அடியவனுக்கு எல்லா அபிமானம் அகங்காரம் போகும்படி அருள் செய்து உங்கள் ஸ்ரீ சரணத்தில் சுத்த பக்தி எனக்கு ஏற்படும்படி செய்துவிடுங்கள் என்றார் அவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ பிரம்மா, இந்த மாதிரியான அகங்காரமும் அபிமானமும் போவதற்காகவே நானே உங்களை அழைத்து இருக்கிறேன். இனி உங்களுக்கு மங்களம் ஏற்படும் என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்